வாங்க பாட்டி. இந்தாங்க வெத்தலை பாக்கு செலவுக்கு வச்சுங்க. நல்லா இருக்கியா? சாயங்காலமா வீட்டுக்கு வா. வரேன் தம்பி. மணி தம்பி, ஒரு சந்தோஷமான செய்தி. ஜெயந்தி, அந்த முட்டாயை கொடுமா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 1ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. எந்த ஊர்ல? திண்டிவனம் ஸ்கூல்ல தான். என் பொண்ணு இந்த நிலைக்கு வந்திருக்குனா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் என்னமா செஞ்சேன்? உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சது வேலை கிடைச்சிருக்கு. வர. சரி தம்பி. ஹாய். அதுக்கு எவ்வளவு நல்ல மனசு. தான் படிக்கலைங்கிறதுக்காக மத்தவங்களை படிக்க வைக்கிறதுல எவ்வளவு ஆசை பாரு. பிடிங்க, நீங்க தான் திறக்கணும். என்னங்க அது? என்ன போய் முதல்ல இதை பிடிங்க, வெட்டுங்க. என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன? நாங்கெல்லாம் சும்மா வந்து போறவங்க தான். இந்த உலகத்திலே நீ நல்லா இருக்கணும்னு எப்போ நினைக்கிறது உங்க அப்பா அம்மாவோட வேற யாரும் இல்லை. பெத்தவங்க மனசு நிறைஞ்சு வாழ்த்துற வாழ்த்து இந்த உலகத்தை விட பெருசு. உங்க அப்பா திறந்தான் கரெக்ட். போங்க அம்மா, போங்க. டேய், என்னாச்சு அவருக்கு? பௌத்து வலிக்கிற மாதிரி வண்டி ஓட்டுற? பின்ன என்னையா, பூட்டி இருக்கிற கதவை திறந்துட்டு போனா அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். அடைச்சே இருக்கிற கதவை ஒட்டச்சிக்கிட்டு போனாலும் அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். திறந்தே கிடக்குது. குறுக்க எட்டனா ரிப்பனை கட்டினானுங்க. கத்திரிக்கோலை எடுத்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க, அந்த ஆள் கஜாக்குன்னு வெட்டினா அதுக்கு பேர் திறப்புழாவா? இதுக்காக வேலை மனுக்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டு ஜில்லா விட்டு ஜில்லா வரணுமா? நான் ஒண்ணு கேட்கிறேன், குறுக்க எதுக்கே ரிப்பன் கட்டாங்க? குறுக்கு எதுக்கு ரிப்பன் கட்டுறாங்க நமக்கு தெரியல. ஏய் வேலு, இந்த பள்ளிவாசல் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க ரூட்டை மாத்தாதீங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? குறுக்க எதுக்கு ரிப்பனை கட்டாங்க? வண்டியை எடுத்துடா. ஐயா 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 ஐயா, நான் சொல்றத கேளுங்கய்யா. ஐயா நில்லுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, இந்த செருப்பாலே என்ன பின்னி பின்னு பின்னி பொணமாக்குங்கய்யா. இது எனக்கு தேவையா? அவன் குறுக்க ரிப்பனை கட்டினானே, புடவைய கட்டினானே, எதை கட்டினா எனக்கு என்னையா? நான் ரிப்பனை பத்தி மட்டும் கேட்க மாட்டேயா. டேய், நான் அதுக்காக போகலடா. இன்னைக்கு இந்த ஊர்ல சந்தை. அம்மாவுக்கு பலா பண்ணா ரொம்ப பிடிக்கும்ல, அதை 2 வாங்கிட்டு போலான்னு போறேன். என்ன? அது இல்லையா, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை ஊர்ல சொன்னா போதும், 100 கணக்கில் பழத்தை கொண்டாந்து ஊட்ட நொப்பிடுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து வாங்கி தூக்கி. நீ சொல்றது சரிதான், எல்லாரும் கொண்டு வந்து போடுவாங்க. ஆனா நம்ம காசு கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? நம்ம கிட்ட போய் வாங்க மாட்டாங்கல்ல. இதே சந்தைக்குள்ள போய் ஒரு பழத்தை எடுத்து அவன் சொல்ற ரேட்டை விட 1 ரூபா குறைச்சு கொடுத்தா அவன் கொடுப்பானா? அது எப்படியா கொடுப்பான்? ஏன்? இந்த ஊர்ல தான் நம்மள யாருன்னே தெரியாதுல்ல. அதான் வா. கிரிக்க பாம்புக்கு சண்டை விட போறேன், கிரிக்க பாம்புக்கு சண்டை விட போறேன். எல்லாரும் ஜோரா வந்து கை தட்டுங்க. ஏத்துங்கடா. கை தட்ட சொன்னா தட்டிடுறதா? எத்தனை நாளைக்குடா இப்படி தட்டிக்கிட்டே இருப்பீங்க? உங்களை சொல்லி தப்பு இல்லை, நீங்க தட்டி தட்டியே பழகிட்டீங்க. ஏண்டா நீங்களும் கீரிக்கு பாம்புக்கும் சண்டை விடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது இது வரைக்கும் விட்டுருக்கீங்களாடா? இங்க பாரு மாவனா, இன்னைக்கு கீரிக்கு பாம்புக்கு சண்டை விடுற. பாம்பு செத்தா நீ சாப்பிட்ற, கீரி செத்தா நான் சாப்பிட்றேன். 2ம் சாவலாம், உங்க 2 பேரும் அடிச்சே கொண்டுடுவேன். மத்தவங்க மாதிரி கிடையாது. நாங்க சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். மத்தவன் டைலாக்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன ஓட்டு கேட்க வந்த? சண்டை விடு. என்ன நான் சொல்றேன் வேணாண்ணா. ஏண்டா ஆற்காடு வேலூர்ல சண்டை விடல, பண்ருட்டியில விடல, காட்டுமன்னார் கோயில்ல விடலையா? அட சும்மா மூடுற. அங்க எல்லாம் விட்டுக்கலாம்னா இங்க மட்டும் வேணாம். சார் கையை தான் காட்டினா, கையை தயாரா வச்சுக்கிட்டு தட்டிட்டு இருக்கீங்க. பாம்புக்கு காதே கிடையாது, இவன் மகுடி ஊதுறான். உங்களுக்கு அறிவே இல்லை, கை தட்டுறீங்க. பாம்பே இல்லாம வெறும் போட்டியை வச்சுட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கான். நீங்க இருக்கிற வேலை வெட்டியை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிங்க. போங்க. தப்பிச்சிட்டா. பொட்டியில இருந்த பாம்பு எங்கடா? அது என்ன கேக்குறீங்க? நான் எவ்வளவு நேரம் கழிச்சு கொஞ்சமாவது கேட்டீங்களா? கலர் குடிக்க சந்தைக்குள்ள போனேன், திரும்பி வந்து பார்த்தா பொட்டி மட்டும் அங்கிருந்து பாம்பு எங்க சந்தைக்குள்ள போயிடுச்சு. நான் போயிடுச்சு. என்னது போயிடுச்சா? பலாப்பழம் என்ன விலை? 30 ரூபாங்க. அது 25 ரூபா.
அது ஒண்ணுதானே. பொண்ணு இல்ல, கீழே பாருங்க. சத்தம் போடாதே. எது வேணுமோ சீக்கிரம் எழுதி. காப்பாத்திட்டாரே ஐயா, காப்பாத்திட்டா. ஏந்திருங்க. ஏய், யாரு மேல நீ கைய வச்ச? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உன்னை பாம்பு கடிக்க வந்தது. அதான் நீ பாம்பை பார்த்தா இல்ல சொல்லு. ஆமா, உன்ன பாம்பு தான் கடிக்க வந்துச்சு. நிறுத்துடா. இது என்ன காடா வயலா பாம்பு வர்றதுக்கு? இவ்வளவு பேர் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க, பாம்பு வந்ததான் கடிக்க வந்ததான் கதையா விடுறீங்க? எவ்வளவு எங்க பிடிச்சு இழுக்கலான்னு அழுவீங்களே. இல்லைங்க, பாம்பு வந்து உண்மைதான். பாதம்பி, இந்த அநியாயத்தை பாத்தியா? வெள்ளத்தால பாத்திர கூடாத. இவனுங்க மூஞ்சிகளை பார்த்தா சந்தைக்கு வர்றவனுங்க பாரியா தெரியுது. பாம்பு யார் மேலடா கைய வச்ச? வாடா வாடா உன்னை. ஏய் ஓடா. ஓடா. என்ன நடந்தது கேளுடா முதல்ல. யார் ஊர்ல வந்து யார் கை பிடிக்கிற எல்லாத்தையும் கேள்விப்பட்டி மாப்பிள்ள உடக்கூடாது. புறா கையா. வாடா. அவர் மேல தப்பு இல்ல. அழுவாரோட கண்ணு வா போலாம் வா. அவரு அடிக்காது, அவரு தப்பு பண்ண அடிக்காது, அவரு அடிக்காது. அடிக்காதுடா, அவரு நிறுத்தலா, செத்துற போறான். அவுத்துடு. இனி ஒரு முறை இந்த பக்கம் பார்த்தேன், உன் தலையை எடுத்துருவேன். எங்க ஊர் பொண்ணுகளை தொட்டா இதுதான் கதி. நல்ல மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் விளக்கம் தெரியலே. தெரியாம போட்டதிங்கே தப்பு கணக்குதா. நியாயங்கள் காயம் பட்டா பூமி தாங்குமா. தர்மங்கள் தோற்றுவிட்டா சாமி தாங்குமா. நன்றி கட்ட மானிடக்கு ஞானம் இல்லையே. இவ்வளவு நடந்தோம், ஏன் பொறுமையா இருந்தீங்க? நாம நல்லது பண்ணோம், அவங்க கண்ணுக்கு தப்பா போச்சு. புரிஞ்சுக்கிற போது வருத்தப்படுவாங்க. இல்லையா, இத சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. எனக்கு கோபம் வந்து பார்க்கணுமா? பார்க்கணுமா? வேணாயா, நம்ம போகலாம்யா. என்னையா அது? என்னாச்சு? உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயமா இருக்கு. இது எங்க ஊரியா? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கய்யா. இதாவும் ஊரு ஊராடாது. நல்லது பண்ணதுக்கே கட்டி வச்சு அடிக்கிறாரோலடா. இந்த ஊரு நாசமா போடுண்டா. நிறுத்தா. என்ன என்ன பேசுற நீ? ஒண்ணுமில்ல தரகரே. சந்தையில ஒரு பொண்ணு பாம்பு கடிக்க போச்சு, நான் காப்பாத்தினேன். அதை அவங்க தப்பா புரிச்சுக்கிட்டாங்க. நீங்க போங்க. ஐயா, உங்க பெருமை என்னன்னு இங்க எவனுக்கும் தெரியாதுயா. உங்க மேல எவன் கை வச்சிருந்தாலும் சரி, அவனை கொண்டாந்து உங்க காலடியில போடுறையா. தரகரே, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நான் இதை பெருசா எடுத்துக்கல, நீங்க இதை பெருசா ஆக்கிடாதீங்க. போங்க. இங்க எவன் தான் அந்த மனுஷன் அடிச்சது? கேட்கல. கபோல கடிக்கு அப்பா என்ன தரகற ஏத்தமா? நீ அவனுக்கு வக்காலத்தா? நாங்க தான் அடிச்சோம். என்னன்ற நீங்களா தம்பி? தப்பு பண்ணிட்டீங்களே. என்னையா பேசுற? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை உயிரோட விட்டவன் இல்ல தம்பி, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அவரால எத்தனை ஊர் பழக்க தெரியுமா? அவருக்கு அவங்க ஊர்ல சிலையே வச்சிருக்காங்க. அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. செலவு வச்சிருந்தா இதுவே ஓம் பண்ண கட்டி உருண்டு இருந்தா சும்மா விட்டுருப்பியா? பெருசா கேட்க வந்துட்டேன். இந்த கூட்டத்துல எப்படியா பாம்பு வரும்? பாம்பு வந்துச்சா,
அந்த பொண்ணை கடிக்க போச்சான், அதை அவர் காப்பாத்தினாராம். இந்த கதையை நாங்க நம்பணும். ஐயா பாம்பு 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 பாம்பு. பாத்தீங்களா இப்ப எப்படி வந்துச்சு பாம்பு? நல்லது பண்ணால இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா. மாப்பிள தப்பு நடந்து போச்சு. சத்தியம் பண்ணு. ஐயா இன்னைக்கு சந்தையில் நடந்த விஷயத்தை அங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இல்லையா, சும்மா விடக்கூடாதியா. அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதியா. சத்தியம் பண்றா. பண்றா. என்னாச்சுன்னு சொல்லுங்க மாப்பிள. ஒண்ணும் இல்ல மாமா. உடம்புல இவ்வளவு ரத்தம் வந்திருக்குது, கேட்ட ஒண்ணு இல்லைங்கிறீங்களே. சும்மா அது எப்படி விட முடியும் மாப்பிள? மாப்பிள என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஐயோ ஐயோ ராசா, என் சாமி, என்னப்பா ஆச்சு? என்னப்பா உடம்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, பதறாதே, ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. டேய் வேலு, என்னடா ஆச்சு? டேய் ஏதாவது வாயை திறக்கறானா பாரு அவன். அம்மா இங்க பாரு. என்ன? வண்டி மரத்துல மோதிருச்சு, அவ்வளவுதான். ஐயோ ஏண்டா வண்டி மரத்துல மோதுற மாதிரி ஏண்டா ஓட்டுன? அம்மா வண்டி அவன் ஓட்டல, நான் தான் ஓட்டுனேன். ஐயா ஓட்டு நேரா பண்றதா? அழகு நீ பேசாம என்னய்யா இங்க என்னய்யா? பாருங்கம்மா, டாக்டர் கட்டு போட்டிருக்காரு, டாக்டர் ஊசி போட்டாரு, மாத்திரை கொடுத்துருக்காரு. 4 நாள்ல சரியா போயிடும். நீ வா, வாமா. நீ ஏன் வண்டி ஓட்டுன? ஐயோ ஏண்டா மாப்பிளைக்கு வண்டிக்கு மட்டும் அதிகமா அடிபட்டு இருக்கு, நீ மட்டும் லெவலா தப்பிச்சிட்டியே. ஒரே அடிதான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஏண்டா முண்டம், சாயங்காலம் 2 லிட்டர் பால் அதிகமா வாங்க சொன்னே, வாங்க. ஏழு ஏதாவது திட்டத்தோட தான் வந்திருப்பான், நமக்கு எதுக்கு வம்பு? முதல்ல அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்பு. அண்ணா என்ன வேணும்? டேய் இந்த டீயை கொண்டு போய் வேலைட்ட கொடு. இன்னைக்கு ஒன்றும் ஃப்ரீ டீன்னு போர்டு போடல. நீ குடுடா. ஏண்டா டீ என்ன ஓசிலியா தர்றீங்க? எப்பவாவது காசு வாங்கல? நாங்க எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம், கொண்டு போய் அவங்கிட்ட நீட்டுற. வாயை முடுறா துண்டு பிடி. மச்சான் அவன் என்னையும் முறைக்காம பாரு மச்சான். குடியா நீயே. ராசு படையாச்சி ஐயாவுக்கு சீப்பு ஓட்டுனா இவருக்கு பெரிய பிளேன் ஓட்டுறதா நினைப்பு. அவன் மட்டும் இன்னொரு தடவை முறை கேட்டேன், முழிய நோண்டிடுறேன் நோண்டி. பெரிய குஜிலி கும்பா. இன்னொன்னு எங்க சீக்கிரம் கொண்டா. நீ சாப்பிடு வேலு, சூடா இருக்கு. என்னடா முறைக்கிற? கேக்குறேன்ல தம்பி, இன்னொரு தடவை முறைச்ச பேத்துருவேன் பேத்து. போனா போதுன்னு பார்த்தா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அங்க ஐயா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி நானும் அடி வாங்குவேன்னு நினைச்சேன். என்ன சொல்ற? ஏன் அழுகுற? என்ன ஏன் அழுகுற? நம்ம ஐயா அடிச்சுட்டாங்க. அடிச்சது நம்ம சாமிய உத்தரவுக்காரங்க கட்டி வச்சு அடிச்சுட்டானுடா. அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியே. வேணாம்ப்பா. தடுக்காதப்பா, அவங்களே போயிட்டு வரட்டும். அவங்க போனா தான் அது சரியாகும். இல்லம்மா, நானே போய் மன்னிப்பு கேட்டதா என் மனசு ஆறும். மாப்ள ஊர்க்காரங்களா வந்திருக்காங்க. மன்னாரு, நீ இந்த அரப்பா கூட இருந்த, உனக்கு எங்கப்பா போச்சு புத்தி? இல்ல தம்பி, எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. இந்நேரம் அங்க என்னென்ன நடக்குதோ, இன்னைக்கு ராத்திரி இங்க யாருமே இருக்க வேணாம்னு தோணுது. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இவளால தட தம்பி இதெல்லாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், நானே போய் சரிக்கிட்டு வரேன். அவரு காலையே விழுந்துட்டு வரேன், போதுமா?
தடவை அடிச்சானுங்கல்ல, விடியத்துக்குள்ள அந்த ஊரே இருக்க கூடாது. குறுக்க விடுறா வண்டிய. அம்மா, நான் ராசுபடைய செய்ய பார்க்கணும். நீ யாருப்பா? நான் வெளியூர்ல இருந்து வர்றேன். அவரை போய் பார்க்கணும். இல்லப்பா, ஜீப்ல அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்பதான் கொஞ்சம் அசந்து தூங்குது. நாளைக்கு வந்து பாருப்பா. ஜீப்ல எல்லாம் அடிப்படலம்மா, அவரை நான் தான் அடிச்சேன். யாரு மேலடா கைய வச்ச? டேய், என் புள்ளைய யாருடா நினைச்ச? அவன் தோல்ல கிடக்கிற துண்டு கீழே விழுந்துட்டான். அதை எடுத்து கொடுக்கறதுக்கு 100 பேர் ஓடியாருவான்டா. அதை அவங்க எடுக்க கூடாதுன்னு அதுக்கு முன்னாடியே என் புள்ளை எடுத்துருவான்டா அந்த துண்டை. டேய், என் புள்ளைய பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா சொன்னவன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்து போடுவான்டா இந்த ஊருக்காரன். எந்த ஊர்ல என்ன பிரச்சனைனாலும் என் புள்ள தான்டா முதல்ல போய் தீர்த்து வைப்பான். அப்பேற்பட்ட என் புள்ளைய கட்டி வச்சு அடிச்சுட்டேன்னு என்கிட்டயே வாடா வந்து சொல்றேன். டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என் புள்ளைய தொட்ட கையை உடைக்காம நான் விட போறதில்லை. இவனை என்ன பையது? இல்லப்பா, இவனை சும்மா விட கூடாது. சும்மா இருக்கியா? எந்திரப்பா, எந்திரு. இல்லைங்க, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, எங்க ஊர்க்காரங்க ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. நீ சொல்லிதான் அம்மாவுக்கே தெரியும். முதல்ல வா, சாப்பிடலாம். என்ன பாக்குறேன்? போய் சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டு காலையில போட்டோம். இல்லம்மா, நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேன். ஐயா, எனக்காக எங்க ஊர்க்காரங்களா தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போயே ஆகணும். சரி வா. வரேன். பார்த்து போ. என்கிட்டயே போய் சொல்லிட்டே இல்ல? ஆமா, போய் தான் சொன்னேன். ஒரு பொய்ய சொல்லி ஒரு கலவரத்தை நிப்பாட்டுறது ஒன்றும் தப்பு இல்லம்மா. உங்ககிட்ட சொன்னா 4 பேருக்கு தெரியும். 4 பேருக்கு தெரிஞ்சா 4 ஊருக்கு தெரியும். 4 ஊருக்கு தெரிஞ்சா எல்லா ஊருக்கும் தெரியும். அப்புறம் நடக்க போறத உன்னாலையும் தடுக்க முடியாது, என்னாலையும் தடுக்க முடியாது. செஞ்சு தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவனை மன்னிக்கிறவன் தான் மனுஷன்.